எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சத்குரு அவர்கள் பகிர்ந்து கொண்ட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கிருஷ்ணரோட வாழ்க்கையில நடந்த 4 அபூர்வமான ஆழமான கதைகளை தான் இந்த தொகுப்புல நாம டிகோட் பண்ண போறோம். பக்தி அப்படின்னா என்னங்கிற நம்மளோட புரிதலையே இந்த கதைகள் முற்றிலுமா மாத்த போகுது. சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பானுமதியோட எதிர்பாராத பக்தி, 2வது கர்வத்தின் எடை, 3வது அரமனசா இருக்கிற ஒரு பக்தன், 4வது கிருஷ்ணருக்கு வந்த ஒரு மர்மமான தலைவலி, கடைசியா அன்பின் உச்சகட்ட அளவுகோல். இது வெறும் கதைகள் கிடையாதுங்க, உண்மையான பக்திய புரிஞ்சுக்க போகிற ஒரு தத்துவ பயணம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கதைக்குள்ள போகலாம். பானுமதியின் எதிர்பாராத பக்தி. அஸ்தினாபுரத்துல துரியோதனன் ஒரு மாபெரும் விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கான். அவனோட திட்டம் என்ன தெரியுமா? கிருஷ்ணருக்கு நிறைய மதுவை கொடுத்து அவரை ஏமாற்றி ஒரு வாக்குறுதியை வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த ராஜதந்திர சதி திட்டம் அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. துரியோதனனோட மனைவியான 17 வயசு பானுமதி தெரியாம அதிகமா மது அருந்திவிட்டு தன்னிலை மறந்து நேரா வந்து கிருஷ்ணர் மேலேயே விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆனா கிருஷ்ணர் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு கவனிங்க. பானுமதியோட கௌரவத்துக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சவரு அவங்கள அப்படியே ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தன் கைகள்ல ஏந்தி பத்திரமா கொண்டு போய் அவங்களோட மாமியார் காந்தாரி கிட்ட ஒப்படைக்கிறாரு. அடுத்த நாள் கிருஷ்ணர் தன்னோட மானத்தை காப்பாத்தினதை உணர்ந்த பானுமதிக்கு அவர் மேல அளப்பரிய மரியாதையும் நன்றியும் வந்துடுது. அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க கிருஷ்ணரோட தீவிர பக்தியா மாறிடுறாங்க. அடுத்து 2வது கதை, கர்வத்தின் எடை. கிருஷ்ணரோட மனைவியான சத்யபாமாவுக்கு தன்கிட்ட இருக்கிற அப்பரிமிதமான செல்வத்து மேல ஒரு கர்வம். அதை ஊருக்கே காட்டணும்னு அவங்க துலாபாரம் கொடுக்க முடிவு பண்றாங்க. துலாபாரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தராசுல நம்ம எடைக்கு சமமா தங்கம், வெண்ணெய் இல்லைன்னா அரிசியை வச்சு தானமா கொடுக்குற ஒரு கலாச்சார வழக்கம். சத்யபாமா என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணரோட எடைக்கு நிகரான தங்கத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்றாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். கிருஷ்ணர் தராசுல உட்கார்ந்தாரு. சத்யபாமா தங்கிட்ட இருந்த மூட்டை மூட்டையான தங்கத்தெல்லாம் மறுபக்கத்துல வைக்கிறாங்க. ஆனா தராசு முள் 1 இன்ச் கூட நகரவே இல்ல. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல ஒரு ராட்சசன் கிட்ட இருந்து தப்பிக்க கிரியா யோகத்தின் மூலமா தன் எடைய அதிகரிச்ச மாதிரி இப்பவும் அவர் தன் எடைய பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டாரு. தன்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த அரச நகைகளையும் வச்சும் தராசு அசையாதது சத்யபாமாவுக்கு ஒரு பெரிய அவமானமா போயிடுச்சு. இப்ப இந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சத்யபாமாவோட அளவற்ற செல்வமும் கர்வமும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒண்ணுமே புரியாம சத்யபாமா அழுதுகிட்டே உதவி கேட்டப்போ அங்க வந்த ருக்மிணி வச்ச வெறும் 3 சின்ன துளசி இலைகள் இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த இலைகளை வச்ச மறுகணமே தராசு அப்படியே சமமா ஆகிடுச்சு. இதுல இருந்து என்ன புரியுது? உண்மையான ஆன்மீக எடை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்துல இல்லங்க, தூய்மையான பக்தியில தான் இருக்கு. இப்போ 3வது கதைக்கு போகலாம். அரை மனதுடைய பக்தர். இந்த விசித்திரமான சம்பவத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கிருஷ்ணர் அமைதியா உட்கார்ந்து மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பாதியிலேயே எழுந்து கை கூட கழுவாம வேக வேகமா வாசலுக்கு ஓடுறாரு. வாசலுக்கு போனவரு அங்கேயே சட்டுன்னு நிக்கிறாரு. அடுத்த நிமிஷமே எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் திரும்பி வந்து மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சத்யபாமாவுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அவர் ஏன் அப்படி பதறி அடிச்சுட்டு ஓடுனாரு? காட்டுல தன்னோட பேரை சொல்லி நாமம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பக்தனை புலி தாக்க வருது. அவனை காப்பாத்ததான் கிருஷ்ணர் ஓடுனாரு. ஆனா புலிகிட்ட நெருங்கின உடனே அந்த பக்தன் என்ன பண்ணான்னு தெரியுமா? கிருஷ்ணர் மேல முழுசா பாரத்தை போடாம தற்காப்புக்காக தரையில இருந்த ஒரு கல்லை எடுத்தான். அத பார்த்து கிருஷ்ணர், சரி அவனாகவே கல்லை எடுத்துட்டான், அவனையே சமாளிக்க விடலாம் அப்படின்னு திரும்பி வந்துட்டாரு. தெய்வீக உதவி நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு முழுமையான சரணாகதி வேணும் அப்படிங்கறத இது ரொம்பவே சுவாரஸ்யமா உணர்த்துது. இப்ப நம்ம 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். கிருஷ்ணனின் மர்மமான தலைவலி. ஒரு பிரம்மாண்டமான பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு கிருஷ்ணருக்கு பயங்கரமான தலைவலி வந்துருது. எல்லா வைத்தியர்களும் வராங்க, மருந்துகளை கொடுக்கறாங்க. ஆனா அவர் எல்லாத்தையும் நிராகரிச்சிடுறாரு. அதுக்கு பதிலா ஒரு விசித்திரமான தீர்வை சொல்றாரு. என்னை யாரெல்லாம் உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்களோட பாதம் பட்ட மண்ணை எடுத்து என் தலையில தேய்க்கணும், அப்போதான் இந்த தலைவலி சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இது அவர் வச்ச ஒரு மாபெரும் டெஸ்ட். ஆனா இந்த சிகிச்சையை செய்ய பயந்து போய் யார் யாரெல்லாம் பின்வாங்கினாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு தூக்கி வாரி போடும்.
கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருக்கமான சத்யபாமா, ருக்மிணி, ஏன் மாபெரும் முனிவரான நாரதர் கூட பின்வாங்கிட்டாங்க. நிலைமைய பார்த்து இவங்க எல்லாமே பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க ஏன் அப்படி பின்வாங்கினாங்க? அவங்களோட வாதம் என்னன்னா, நீங்களே பரம்பொருள், என் பாதமண்ண உங்க தலைமையில வைக்கிறது மாபெரும் பாவம், இதனால நான் நரகத்துக்கு போய் நிரந்தரமா எரியக்கூடும் அப்படின்னு பயந்தாங்க. அவங்க கிருஷ்ணரை நேசிச்சாங்க அப்படிங்கறது உண்மைதான். ஆனா ஒரு பாவம் செஞ்சு நாம நரகத்துக்கு போயிடக்கூடாதே அப்படிங்கிற தங்களோட சொந்த ஆன்மீக பாதுகாப்பதான் அவங்க ரொம்ப பெருசா நினைச்சாங்க. இப்போ நம்மளோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அன்பின் உச்சக்கட்ட அளவுகோல். கிருஷ்ணருக்கு தலைவலி அப்படிங்கிற செய்தி நேரா பிருந்தாவனத்துல இருக்கிற கோபியர்களுக்கு போகுது. ராதையும் மத்த கோபியர்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா? இதனால நமக்கென்ன பாவம் வந்து சேரும்னு ஒரு செகண்ட் கூட அவங்க யோசிக்கவே இல்ல. பாதமண்ணை சேகரிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மண்ணுல ஆவேசமா நடனமாடினாங்க. அந்த மண்ணை தங்களோட முந்தானையில கட்டி நாரதர்கிட்ட கொடுத்து உடனே போய் கிருஷ்ணரை குணப்படுத்துங்கன்னு அனுப்புனாங்க. அந்த மண்ணை தேய்ச்ச உடனே கிருஷ்ணரும் குணமாயிட்டாரு. இங்கேதான் சத்குரு சொல்ற உண்மையான தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. இத நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் சத்யபாமாவும் நாரதரும் காட்டிய கணக்கிடப்பட்ட பக்தி. நரக பயத்தினால தங்கள முதல்ல காப்பாத்திக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபியர்களோட நிபந்தனையற்ற அன்பு. தங்களோட அன்பான கிருஷ்ணர் குணமடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தங்களோட சொந்த முக்தியை கூட பணயம் வைக்க அவங்க தயாரா இருந்தாங்க. நாம நேசிக்கிறவங்களோட நலனுக்கு அதிக மதிப்பு கொடுக்கறது தான் நிஜமான அன்பு. இப்போ உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். உங்களோட பக்தியும் அன்பும் கணக்கிடப்பட்டதா, இல்ல அது உண்மையிலேயே நிபந்தனையற்றதா? இந்த 4 கதைகளும் கண்டிப்பா நம்மளோட சொந்த செயல்களை திரும்பி பார்க்க தூண்டும்னு நான் நம்புறேன். உங்களோட சிந்தனைக்கு இதை அப்படியே விட்டுடுறேன். தொடர்ந்து யோசிங்க, தேடிக்கிட்டே இருங்க. சீக்கிரமே இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.